ஹாய். ஹாய். போன் எடுக்க மாட்டேங்கிறானே லூசு பைத்தியக்காரன். பரவாயில்ல, சீக்கிரமா ரெடி ஆகி காலேஜுக்கு போவோம். போனதும் கேட்லயே புடிச்சிட வேண்டியதான். வேற எங்க போறான்? அப்ப பேசிதான் ஆகணும். உன்னால என்ன காலேஜ்ல டிராப் பண்ண முடியுமா? என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. Of course, why not? Just a second. Let's go. பை பா. Bye. அவனை கொஞ்சம் பாத்துக்க. டோன்ட் வரி, நான் 24 மணி நேரமா அவன் கூடவே தான் இருப்பேன். நான் அவனை பாத்துக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாதீங்க. பாய். பாய். நான் எதிர்பார்த்தது நடந்து போச்சு. ஐயா, அவன் பிராச்சியோட கொலை அட்டென்ட் பண்ணல. இவ்வளவு லேட்டா எப்பவும் வரமாட்டானே. இந்நேரம் அவன் வந்திருக்கணுமே. ஐநோ என் மேல கோவமா இருக்கான். ஆனா நான் எப்படியாவது அவன்கிட்ட பேசியே ஆகணும். நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு எப்படியாவது சொல்லியே ஆகணும். நேத்து அவன்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா பேசவே முடியல. ஆனா இன்னைக்கு அவன் கோவம் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். தேங்க்யூ. என் கார் என்னமோ ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, அப்படியே உன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு நல்லா தெரியும்ல நான் லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதனால தானே நீ என் கூட வந்த. என்ன சின்ன குழந்தைன்னு நினைச்சியா? இது மட்டுமே இல்ல ரன்பீர், யூ நோ மை ஃபீலிங்ஸ். வெல், ஐம் so sorry. தேங்க்ஸ். நான் தான் சொல்லணும் எனக்கு நீ சப்போர்ட்டா இருந்ததுக்கு. இங்க பாதி பேருக்கு என்ன பார்த்தா மாலிஸ்டர் மாதிரி தெரியுது. ரன்பீர், ரன்பீர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரன்பீர், நீ அவகிட்ட ஏதாவது பேச விரும்புறியா? இல்ல. ரன்பீர், வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? உனக்கு இன்னும் புரியவே இல்லையா அவன் உன்கிட்ட பேச விரும்பலன்னு? அப்புறம் எதுக்காக நீ அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? லிசன், சும்மா அவனை தொந்தரவு பண்றதை விட. என் கையை விட. நான் ரன்பீர் கிட்ட பேசணும், உங்ககிட்ட பேச விரும்பல. என்ன பேச வேண்டியது இருக்கு? இதை நான் அவன்கிட்டே சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? உன்கிட்ட அவன் பேசினா தானே நீ சொல்றது அவன் கேட்பான். யூ நோ வாட் பிராச்சி, அவன் உன்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் இல்ல, அவன் உன்னை விட்டு தூரமா இருக்கணும்னு ஆசைப்படுறான். சோ ஸ்டாப் சேசிங் ஹிம், ஓகே? ரன்பீர், நான் பிராச்சி கிட்ட பேசிட்டேன். அவ இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டா, ஓகே? அண்ட் லிசன், நீ போகும்போது தனியா போகாத. நம்ம 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போலாம், ஓகே? அண்ட் டேக் கேர். ஹேய் Hey, what's up? எப்பரா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் சொல்லுங்க, நான் இல்லாத நேரத்துல ஏதாவது காலேஜ்ல என்ன நடந்தது சொல்லு. யார் மேட்ச் வின் பண்ணது, யாருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, யாருக்கு பிரேக் அப் ஆச்சு? இப்போதைக்கு ஒரே ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். ரன்பீரை பொங்கல் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரன்பீரையா? வாட்? எஸ் ப்ரோ, பொங்கல் பார்ட்டி நடந்துகிட்டு ரன்பீர் இருக்கு. காலேஜ் வந்திருக்கானா? இப்பதான் அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். லெட்ஸ் கோ. பிராச்சி மாயா சைடு போயிட்டா. ஐ saw her. அவ உனக்கு அகைன்ஸ்டா இருக்கா. அவ மாயாவை போய் பார்த்தா. வேற யாராவது கொடுத்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். இந்த கம்ப்ளைண்ட பிராச்சி கொடுத்தா. ரன்பீர், ரன்பீர், ரன்பீர் ப்ரோ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிட்டா வலி அதிகமாகத்தான் செய்யும். எனக்கு லக்ஷர் கொடுக்காதடா. இன்னொரு விஷயம், எல்லாம் சரியாயிடும் மட்டும் சொல்லாத. எல்லாம் சரியாயிடும் எனக்கே நல்லா தெரியும். இட்ஸ் நாட் அ பிக் டீல். இட்ஸ் ஓகே, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். யூ நோ வாட், இட்ஸ் நாட் ஓகே. இட்ஸ் நாட். எதுவும் சரியாக மாட்டேங்குது. ஒரு விஷயம் சொல்ல, ஒருத்தங்களுக்கு அன்பு கொடுக்காம அன்பு கிடைக்கலனா நீ சொல்றது பரவாயில்ல. பட் நீ ஒருத்தங்க மேல அன்பை வச்சு உனக்கு அன்பு கிடைக்கலனா என்னடா பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் கெட்டு போன மாதிரி தோணுது எனக்கு. எல்லாம் தலைக்கு மேல போற மாதிரி இருக்கு. எதுவுமே சரியா நடக்கல. எனக்கு கோவம் தான் வருது.
இங்க பாரு ப்ரோ, ஐ won't tell you to take it easy because I know you are hurt. நான் உன்னை சமாதானப்படுத்துறதுனால உன் வலி குறைய போறதில்ல ப்ரோ. ரன்வீர், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உன்னுடைய அப்பாவோட ஹெல்த்தை பாரு. அவரும் தானே உன் கூட ஸ்டேஷனுக்கு வந்தார். இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இருப்ப? இங்க பாரு, கொஞ்சம் அமைதியா இரு, கண்ட்ரோலா இரு. எப்படி கண்ட்ரோல் ஆகும்? என்னால முடியலடா. ட்ரஸ்ட் மீ, என்னால எப்படி முடியும்? அந்த மாதிரிலாம் வீடியோ வந்தா நான் பார்க்க கூடாதா? வீடியோ பாப்பியா நீ? வீடியோ பாப்பியா? சாரிடா, என்னாலதான் நீ ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டியதா இருந்தது. சாரிடா. டேய், நான் கேள்விப்பட்டது உண்மையா? உன் மேல மாலிஸ்டேஷன் கேஸ் போட்டிருக்காங்களாமே, அதுவும் உன் கூடவே இருக்கிற பொண்ணு பிராச்சியாமே. அதாவது நான் என்ன கேள்விப்பட்டனா, அவளாலதான் போலீஸ் உன்னோட வீட்டுக்கு வந்தாங்களாமே உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக. எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாம. அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. சரி, என் கதையை விடு. உன் கதையை நினைக்கும் போதுதான் தப்பு எல்லாம் உன் மேலதான். உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்னு. சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதா இருந்தாலும் வேற ஏதாவது சொல்லி இருக்கலாமே. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் அவ ஒரு எம்எம்எஸ் மெட்டீரியல். நானும் பாத்துட்டே இருக்கேன். எம்எம்எஸ் மெட்டீரியல்டா அவ. இன்னும் ஒரு வார்த்தை பேசணும்னா உனக்கு அவ்வளவுதான். அபி புடுறா அவனை. டேய், என்னடா சொன்ன? ராஜ்ய பத்தி ஏதாவது தப்பா பேசினா உனக்கு அவ்வளவுதான் முடியாது. ராஜ்ய பத்தி எதுவும் பேசக்கூடாது. புரியுது உனக்கு? அவளை பத்தி ஏதாவது நீ இதுக்கப்புறம் பேசணும் தெரிஞ்சது சாவடிச்சிருவான். தெரிஞ்சுக்க. என்ன பண்ணுவேன்னு சொல்லு? கொன்றுவோம் உன்னை. என்ன கொன்றுவே? போய் எல்லார்கிட்டயும் சொல்லு. பிராச்சிய பத்தி யாராவது எதனா பேசுறாங்கன்னா கொன்றுவேன்னு சொல்லு. நீ என்ன கொன்றுவே? பிராச்சி என்ன பத்தி என்ன வேணாலும் பேசலாம். அது என்னோட ப்ராப்ளம், உன்னோட ப்ராப்ளம் இல்ல. சாரிடா. கெட் லாஸ்ட். ரன்வீர் வா போலாம். சொன்னா கேளு. ஏய், நீ கிளம்பு. இன்னொரு தடவை உன்னை இங்க பார்த்தேன். கிளம்பு. ரன்வீர், விடு. நீ கிளம்பு. உன் வாயால இனிமேல் எதுவும் பேசக்கூடாது அவளை பத்தி. விடு. வா ரன்வீர், நான் தான் சொல்றேன்ல, கீழே வா. என்ன பேசிட்டு இருக்கான்? வா, உள்ள வா. ஆரியன், என்ன விடு. எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம்? வேற என்ன பண்றது? அவளை லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே. பாத்தல அவளை என்னென்ன பேசுறானே. ப்ரோ, அவன் என்ன பேசினா உனக்கே இவ்வளவு கோவம் வருது? அப்படியே என்ன சொல்லிட்டானா? டேய், பாத்தல அவன் என்ன சொல்லிட்டு இருந்தானே. என்ன? அது என் வாயால சொல்ல முடியாதுடா. அவன் என்னென்ன பேசுனானே, அசிங்கமா பேசுனான்டா. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுடா. ஆரியன், ராஜி எனக்கு என்ன பண்ணிருந்தாலும் அது என்னோட பிரச்சனை, அது என்னோட ப்ராப்ளம், அது என்னோட லைஃப். நான் எப்படி வேணாலும் பேசுவேன், அது என்னோட ஃபீல். ஆனா வேற யாராவது அவளை பத்தி பேசுனாங்கன்னா என்னால சும்மா இருக்க முடியாதுடா. ஐம் சாரி, பட் அவளை பத்தி யாராவது எதனா பேசுனாங்கன்னா என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதுடா. என்னால முடியாது. ஷகானா, ப்ளீஸ், நீ இங்க பார்த்த எதையும் பிராச்சி கிட்ட மட்டும் சொல்லிடாத. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. கண்டிப்பா சொல்லு. கண்டிப்பா சொல்லணும். பிராச்சி கிட்ட போய் கண்டிப்பா சொல்லு ரன்பீர் என்ன நிலைமையில இருக்கான்னு. அவளுடைய இறக்கம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனா இதெல்லாம் அவளுக்கு தெரியணும். அப்பதான் அவளுக்கு மண்டல ஏறும். ஒரு நல்ல பையனா இப்படிதான் இருப்பான்னு. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் மாயா அவதான் ரொம்ப நல்ல பொண்ணு. அப்ப இந்த ரன்பீர் ரொம்ப மோசமான ஆளு. அப்படிதானே? ஏய், என்ன ப்ராப்ளம் பிராச்சிக்கு? அவ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. அவ இப்படிதான் பண்ணோன்னு நினைச்சிருந்தா அப்புறம் ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஆபீஸ்லயும் வேற மாதிரி பேசினா இவன் நல்ல பையன் அப்படின்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு? பிராச்சி கிட்ட சொல்லி வை. என் கண்ணுல அவ பற்ற போறா. அவ மட்டும் என் கண்ணு முன்னால வந்தான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் அவளை வாய மூடு. ரொம்ப பேசிட்டு நீ பேசிட்டே இருக்க நானும் பொறுமையா இருக்கேன். அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய் சஹானா, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. ஆரியன், பிராச்சி ஒண்ணும் மாயாவை சப்போர்ட் பண்ணல. அவ ரன்பீர் சைடு தான். வாட்? டேய் ரன்பீர், நாளைக்கு ஃபுட்பால் ஆட வரியா? அதர் காலேஜ் கூட நமக்கு மேட்ச் இருக்கு. உன்கிட்ட தான்டா கேட்டுட்டு இருக்கேன், வரியா? அட விட்றா, எனக்கு மூட்லாம் இல்ல. நீ போயிட்டு வா. ஃபுட்பால் ஆட வர மாட்டேன்னு நீ சொல்றியா? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையடா. இங்க பாருடா, நாளைக்கு ரிலாக்ஸா பேசலாம். நீ போய் விளையாடு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல பிராச்சி. ரன்பீர், ப்ளீஸ் லிசன் டு மீ. கைய விடு. யூ ஸ்டே அவே ஃப்ரம் மீ. கைய விடு. ரன்பீர், நீ வா. சொல்றேன்ல, என் கைய விடு. என் கைய விடு. நான் விட மாட்டேன்.
பிராச்சி என்னோட கையை விடுன்னு சொல்றல. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் உன் கையை விடுறதா இல்ல. எனக்கு ஒண்ணு உன்னோட பேச்ச கேட்க வேண்டாம், புரியுதா? பாரு ரன்பீர், நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். உனக்கு என்ன தோணுது? நான் என்ன பைத்தியமா, சின்ன குழந்தையா? யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாம இருக்கிறதுக்கு? இல்ல இது வரைக்கும் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு எதுவும் தெரியாது, என்ன நீ புரிஞ்சுக்கவும் இல்ல, நான் உன் பேச்ச கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். நான் உன் கையை பிடிச்சு முறுக்கிடுவேன், ஐ ஸ்வேர். என் கையை முறுக்குவியா? நீ என் கைய. எனக்கு ஒண்ணு உன் மேல பயம் இல்ல. இதுதான் உன்னோட ப்ராப்ளமே, நீ யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேங்கிற. ரன்பீர் நில்லு. ரன்பீர் என் மேல சத்தியம். எனக்கு தெரியாது உனக்கு சத்தியம் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு. உன்னை தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு உன்னோட சத்தியத்து மேலயும் நம்பிக்கை இல்ல, அந்த கடவுள் மேலயும் நம்பிக்கை இல்ல. உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்ல, யாருக்கும் யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க ரன்பீர். I believe in you. I believe in you. You don't. நீ போய் சொல்ற. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. என் கண்ணை பாரு. நான் எதுக்கு உன்னோட கண்ணை பார்க்கணும்? எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒருவேளை ஒருத்தர் உங்ககிட்ட போய் சொல்றாங்கன்னு தோணுச்சுன்னா அவங்க கண்ணை பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க கண்ணை சிமிட்டாம பேசினாங்கன்னா அவங்க உண்மையதான் சொல்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீ என் கண்ணை பாரு ரன்பீர். ஐ பிலீவ் இன் யூ, ட்ரஸ்ட் யூ. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியும் நீ மாயாவை மொலஸ்ட் எல்லாம் பண்ணல. உன்னால அப்படி நடந்துக்கவே முடியாது. அதை விட பெரிய விஷயம், எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. உனக்கு தெரியுமா மாயா என்ன பண்ணான்னு? ஆபீஸ்க்கு வெளியில ரோட்ல தற்கொலை பண்ணிக்க போனா. அது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அவளுக்கு நான் நியாயம் வாங்கி தரலன்னா அவ உயிரை விட்டுருவேன்னு என்கிட்ட சொன்னான். உனக்கு தண்டனை கிடைக்கணும்னு அவ விருப்பப்படுற, அது ஏன் மூலமா? அவ உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாளா, யார் அவளை பேச வைக்கிறாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நீ அப்படியெல்லாம் பண்ண மாட்ட. எனக்கு தெரியும் மாயா உன்னை எப்படியாவது மாட்டி விடணும்னு பாக்குறா. யாரோ அவளை அப்படி செய்ய வைக்கிறாங்க. எனக்கு தெரியும் அவ பொய் சொல்றான்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை நீதான், என் முன்னாடி நிக்கிற உண்மை. எனக்கு தெரியும் நீ எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் அப்படி பிஹேவ் பண்ண மாட்ட. இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம நீ அவளை தொடக்கூட மாட்ட. எனக்கு தெரியும். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. தேங்க்ஸ். தேங்க் யூ. ஐம் சாரி. ஐம் சாரி. நான் உங்ககிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன். நீ இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசா எடுத்துக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சும்மா நடிச்சுட்டு தான் இருந்தேன். நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏன் வாயாலேயே சொல்லிட்டேன். நானே என் கண்ணால பார்த்து அந்த பொண்ணு கூட இவன் பேசிக்கிட்டு இருந்தான், சிரிச்சுக்கிட்டு இருந்தான், பழகிட்டு இருந்தான். ரூம்குள்ள இவன் தான் கூட்டிட்டு போனான். கிஸ் பண்றதையும் நான் பார்த்தேன்னு சொன்னேன். கிஸ்லாம் பண்ணல, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. there was nothing. என்ன? அந்த மாதிரி நடக்கல, எதுவும் நடக்கல. இரு, நான் சொல்றத கேளு. நான் மாயா கூட இல்ல, உனக்கு தான் சப்போர்ட் பண்றேன். ஆனா நான் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பதான் அவளுக்கு சந்தேகம் வராது. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்தா, மோசமா ஏதாவது திட்டம் போட்டிருந்தான்னா அவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடியும்ல, உன்னை வார்ன் பண்ண முடியும்ல. அதனாலதான் இப்படி செஞ்சேன். ஐ அம் அகைன் சாரி ஃபார் தட் ரன்பீர். தேங்க் யூ so much. தேங்க் யூ. உனக்கு புரியுதுல நான் ஏன் தேங்க் யூ சொல்லிட்டு இருக்கேன்னு? ஏன்னா நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்க. நீ எனக்கு என்கிட்ட இருக்க உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க. தேங்க்யூ. நீ கொஞ்சம் ரொம்ப புத்திசாலியான மாதிரி தெரியல. ஆமா, ரொம்ப தெளிவாயிட்டானா. என்னோட மம்மியும் இதை தான் சொன்னாங்க. மம்மின்னு சொன்னதும் ஞாபகம் வருது. இந்த விஷயத்தை பத்தி என்னோட ஃபேமிலி கிட்ட சொல்லியே ஆகணும். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நீ தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஐ ஷுட் கோ டெல் தம். வேண்டாம் ரன்பீர், இங்க பாரு. நான் உனக்கு துணையா தான் இருக்கேன். மாயா கூட இல்ல. அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். மாயா கூட வேற யார் இருக்காங்கன்னு தெரியல. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு, அதாவது நாம உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் உன்கிட்டயும் உன் ஃபேமிலி கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் சரியா இருக்கும். இத பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. ப்ராமிஸ் மீ. நீ யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது. ப்ராமிஸ் மீ. ஓகே, ப்ராமிஸ் யூ. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா உன்னோட பிளான் என்ன? உன்னால இதெல்லாம் முடியுமா? எனக்கு எதுவுமே தெரியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்னு பண்ணலாம். நீ என்கிட்ட சொல்லு. நீயும் நானும் சேர்ந்தே நம்ம யோசிக்கலாம். ஓகே? ஐ நோ, பட் இங்க வேண்டாம். இங்க இருந்து முதல்ல வெளியில போலாம். நீ முதல்ல வெளியில போ. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு நான் வெளியில வரேன். ஓகே. பை தி வே,
நீ ஒன்றும் என்னோட கையை பிடிச்சி முறுக்கி இழுத்துட்டு வரல. நான் உன் கூட வரணும்னு விருப்பப்பட்டேன், அதான் நானே தான் வந்தேன். நீ ஒன்றும் கட்டாயப்படுத்தி என்ன ஒன்றும் இழுத்துட்டு வரல. பாத்தியா, ரன்பீர் இங்கதான் வந்துட்டு இருக்கான். சோ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எதை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனோ அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல? ஓகே, கண்டிப்பா நாங்க அதை பத்தி பேச மாட்டோம். ம். நாங்க நார்மலா பிஹேவ் பண்றோம். இவ என்ன வித்தியாசமா இருக்கான்? நான் அவன் கூட இருக்கிறதுனால அவன் சந்தோஷமா இருக்கான். எனக்கும் பிராச்சிக்கும் இருக்க வித்தியாசத்தை இப்ப ரன்பீர் புரிஞ்சுக்கிட்டான். ஹாய் கைஸ், ஹாய், எப்படி இருக்க? ஹாய், ஹலோ, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன நீ திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்ன யா, விஷயம்? ஆஃப் கோர்ஸ் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா இன்ஃபேக்ட் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது யார் எனக்கு உண்மையா இருக்கா, யார் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் நமக்கு கிடைச்ச மாதிரி. இமேஜின், செம்ம ஃபீலிங் அது. அப்படியே உடம்பெல்லாம் வைப்ரேஷன் ஆகுற மாதிரி இருக்கு. எனிவே, see you guys, bye, take care, பை பை. bye, பாய் bye, bye. பாய். ஏன்னா இன்ஃபேக்ட் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது யார் எனக்கு உண்மையா இருக்கா, யார் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு. ஹலோ மாயா, நீ எங்க இருக்க? நான் லேபுக்கு பக்கத்துல இருக்க கிளாஸ்ல இருக்கேன். நானும் அங்கதான் இருக்கேன், உன்னை காணுமே. ஒரு நிமிஷம், நான் கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன். என் சிஸ்டர் கால் பண்ணிருக்கா, நான் பேசிட்டு கூப்பிடுறேன். என்னடி பேசுற நீ? மாயாவா உனக்கு இப்படி பண்ணது? ஆமா, மாயா மாதிரியான பொண்ணுங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கணக்கை தீர்க்க வேண்டியது இருக்கு. டிப்ரெஷன்ல இருந்து ரிகவர் ஆன உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டேன். இனிமே டிப்ரெஷன்ல அவ தான் போக போறா. நான் அவளுக்கு பாடம் கத்து கொடுக்க போறேன். வாழ்க்கை முழுக்க அவ மறக்க கூடாது. சும்மா விட மாட்டேன் அவளை. ஹலோ, வேர் ஆர் யூ? யா, காசிப் பேசுறதா இருந்தா கேண்டீன்ல போய் பேசுங்க. எதுக்கு இப்படி நடுவுல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏய், இங்க பாரு. போட்டு விடு. பாய். ஸ்டூபிட் கேர்ள்ஸ் யார். ஆமா, நீ பிராச்சியை பார்க்க போறேன்னு சொன்னல? ஆமா, அது ஐ மீன் நான் இப்பதான் அவகிட்ட போன்ல பேசினேன். ஓகே, ஜஸ்ட் டூ ஒன் திங். யூ ஹாவ் டு கீப் பிராச்சி வெரி க்ளோஸ். அப்படி அவன் நம்ம கூடவே இருந்தானா நாம வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். சரியா? அப்புறம் தயவு செஞ்சு இங்க இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட. என்ன சொன்ன நீ? எனக்கு சரியா கேட்கல. முதல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. லிசன், பிராச்சிய நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பக்கமே வச்சுக்கிறோமோ அது நமக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ப்ராப்ளமே வராது, புரிஞ்சுதா? அப்புறம் அவ உன்கிட்ட என்ன பேசினாலும் அதை மறக்காம என்கிட்ட சொல்லிடு, சரியா? யா, ஆஃப் கோர்ஸ். அப்படியே உன்னோட அடுத்த பிளானும் நல்லபடியா தான் போகும். அப்புறம் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. எனக்கு சிம்பத்தி கிடைக்குது. ரன்பீர் எல்லா பார்வையிலயும் தப்பா தெரியறா. லிசன், I'll talk to you later. I think பிராச்சி கிளாஸ்க்கு வந்துட்டா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை பை. பை. Where is பிராச்சி? நான் அவளை இந்த கிளாஸ்க்கு தானே வர சொன்னேன். போய் உன் கணக்க முடி.
கேள்விப்பட்டேன் ரோஹன் உன்னைய விட்டுட்டானாமே. ஹி வாஸ் வெரி அப்செட் வித் யோர் டிமாண்ட்ஸ். டெய்லி அவன்கிட்ட ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டுட்டே இருந்த. பாவம் அவன் உன் மேல டென்ஷன் ஆகி உன்னை விட்டுட்டு போயிட்டானே. நான் என்னோட லவ் லைஃபை யார் கூடயும் ஷேர் பண்ண மாட்டேன். லவ்வரே இல்லாம போயிட்டான். அப்புறம் எப்படி லவ் லைஃப்? எனக்கு உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப யாரோட பாய் ஃப்ரெண்ட பறிக்க போற? உன்னோட பாய் ஃப்ரெண்ட நான் ஒன்னும் பறிச்சுக்கல. நீ தாண்டி பறிச்ச. நீ தானே அவன்கிட்ட சொன்ன நம்ம 2 பேரும் மணாலி ட்ரிப் போறோன்னு. டேட்டையும் கரெக்டா சொன்ன. அப்புறம் அவன் வரும்போது உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி டிராமா பண்ணியே. அப்படியே அவன் வண்டியிலேயே உட்காந்து அவன் கூட டெல்லிக்கு போயிட்ட நீ. அப்புறம் என்ன, வழியிலேயே அவனை மடக்கி போட்டுட்ட. நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. உன்னை நான் என் ஃப்ரெண்டா நினைச்சிருந்தேன். என் பாய் ஃப்ரெண்ட் விஷயத்துல உன் மேல நம்பிக்கையா இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ண? என்னோட பாய் ஃப்ரெண்டு என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட.